இடத்துல உன்னுடைய வேலைக்காரனை குறித்து என்ன செய்யாத, குற்றம் சுமத்தாதான். உன்னை என்ன செய்வான்? சபிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒருத்தர் எஜமானா இருக்கிறார் என்று சொன்னா அவங்க கிட்ட போய், உங்க வேலைக்காரன் இப்படிப்பட்டவனா இருக்கிறான், உங்களோடு வேலை செய்கிறவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி தேவையில்லாத சொல்லும் போது அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த விஷயம் அவன் காதுக்கு போச்சு. முதலாவது அவன் என்ன செய்வான் தெரியுமா? சபிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் நம்முடைய வார்த்தையை குறித்து, வாயின் வார்த்தை குறித்து நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படியாய் சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி சொல்லுகிறார் தெரியுமா? என் வாயை நான் என்ன செய்ய மாட்டேன், சபிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்க நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, சாபத்தை குறித்து வேதம் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்று ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடைகளான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. அந்த வார்த்தை சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாதா? தங்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒரு மனுஷ காரணமே இல்லாம சபிக்கிறான்னு சொன்னா அது தங்கவே தங்காதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அநேகர் உங்களை காரணமே இல்லாம சபிக்கிறாங்களா? அந்த சாபம் தங்காது. அதே சமயம் ஒரு மனிதன் உங்கள் மூலமாய் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரோடு அவன் சாப